லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பர வேண்டாம் சக்தி, சொன்னா கேளு சக்தி. ஏய், நீ சும்மா இருக்கா? யோ வாயா வெளியே. யோ நீதிமணி. சக்தி வேண்டாம் சக்தி, போயிடலாம் சக்தி. நீ சும்மா இருக்கா? புஷ்பா வீடு வரைக்கும் வந்திருக்கா, போய் என்னன்னு கொஞ்சம் கேளு. யோ நீ ஆம்பளை தானே, எல்லாத்துக்கும் நான் தான் பேசணுமா? போயா போய் பேசு. எங்க அக்காவை தனியா பார்த்து திருட்டுத்தனமா பேச தைரியம் இருந்த உனக்கு இப்போ என்கிட்ட வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லையா? டேய் சங்கிலி, நீயாவது போய் என்னன்னு கேளுடா. மாமா அது ஏதோ உங்க குடும்ப விஷயம் மாதிரி தெரியுது மாமா, நான் எப்படி தலையிடுறது? நீயே போய் பேச போ. யோ வாயா, நானும் வரேன். அவ என்ன பேசுறான்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு அவள நானு ஒரு முடிவு கட்டிரலாம். வா. வேணாம் புஷ்பா, நீ வந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். நானே போய் என்னன்னு பாக்குறேன். அப்ப போய் பேசி தொலை. ஆம்பளை மாதிரி தைரியமா பேசியா? போயா. உன் மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க அக்காவை பார்த்து தனியா பேசினியாமே, இப்ப பேசியா பாக்கலாம்? சத்தம் போடாத சக்திமா, உள்ள வந்து பேசேன். ஏன் உன் வீட்டு கௌரவம் சந்தி சிரிச்சிரும்னு பாக்குறியா? இனிமே சந்தி சிரிக்க உன் வீட்டுக்கு என்னையா கௌரவம் இருக்கு? அக்கா சொல்லுக்கா, இவன் வந்து உன்கிட்ட பேசினானா இல்லையா? என்ன பார்த்து பேசியா? ஏன் இந்த ஐடியாவை உனக்கு அவதான் கொடுத்தாளா? ஐயோ பாவம், மூத்த பொண்ணு ரொம்ப அமைதியானவ. அவகிட்ட பேசி எப்படியாவது கையெழுத்து வாங்கிடுன்னு உன் பொண்டாட்டி சொல்லி அனுப்புனாளா? ஏய், நாங்க 3 பொண்ணுங்களும் 3 அம்மன் மாதிரி. எங்க வீட்டு விஷயத்துல தலையிட்ட பொசிக்கிருவேன். யார்கிட்டடி பேசிட்டு இருக்க? ஏய் என்னடி நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? யோ இவ பேசுறத பார்த்தா நாம என்னமோ இவகிட்ட பிச்சை கேட்ட மாதிரில பேசிட்டு இருக்கா? ஆமா, நீ கேட்டது பிச்சைதான். சக்தி போயிடலாம் சக்தி, பிரச்சனை வேண்டாம், சொன்னா கேளு. ஏய் என்னடி அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து மிரட்டுறியா? புஷ்பா சும்மா இரு புஷ்பா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். அப்ப நீயாவது பேசி தொலையா? ஏய் இங்க பாரு, இப்ப நான் நினைச்சா கூட ஐபிசி செக்ஷன் 447ல கிரிமினல் கேஸ் போட முடியும். போடவா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நீ ஏன் இவ்வளவு சத்தம் போடுற? நான் சாதாரணமா தானே யமுனாட்ட பேசினேன். சாதாரணமா பேசுனியா? பத்திரத்தை கொடுத்து எங்க அம்மா கிட்ட கையெழுத்து வாங்க சொன்னது உனக்கு சாதாரண விஷயமா? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவளை நடு ரோட்ல நிக்க வச்சு பேசின பாத்தியா? அதுக்கு ஐபிசி 268 போடவா? ஏண்டி நம்பரா ஏதோ சொல்லிட்டு இருந்தனா நாங்க பயந்துருவோமா? சிக் நிறுத்து. நிச்சயமா பண்ணி காமிக்கிறேன். சீக்கிரமா உள்ள போக நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. இவ்வளவு நாள் எங்க அம்மா முகத்துக்காக நான் சும்மா இருந்தேன். இனிமே அப்படி இருக்க முடியாது. நீ, உன் தம்பி, அப்புறம் இந்த ஆளு 3 பேரும் ரெடியா இருங்க. உங்க எல்லார் மேலயும் கேஸ கொடுத்து கம்பி என்ன வைக்கல.
இதெல்லாம் சீ, துப்பு கெட்ட மனுஷன். மாமா இது எதுக்கு மாமா மாமா அக்கா என்னக்கா மாமா இறங்க மாமா ஒரு நேரம் மாதிரி இருக்காது. ஐயோ மாமா 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 இந்த பார் அக்கா சொல்லுக்கா என்னக்கா இறங்கு மாமா இறங்கு மாமா. டேய் நீ தானடா சொல்ற, அவ ஒரு வார்த்தை சொல்றாளடா. பரவாயில்ல தொங்கு. என்னக்கா நீ வேற மாமா இறங்கு மாமா. அவ இவ்வளவு தூரம் வந்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போறா. இந்த ஆளு செத்தா என்ன இருந்தா என்ன, சாகட்டும் விடு. புஷ்பா நான் ரோசக்காரன், நெசமாவே தொங்கிடுவேன். யோ தொங்குன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆச்சு. விட்டா இவளே மாட்டி விட்டுருவா போல இருக்கே. மாமா 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 இறங்கு. இல்ல புஷ்பா, உன்னை விட்டுட்டு நான் சாக மாட்டேன் புஷ்பா. இந்த பாரு, நான் அவங்களை எப்படியாவது காலி பண்றேன், இல்ல நான் நீதிமணி இல்ல பாத்துக்க. அக்கா என்னக்கா பண்றது? இனிமே இந்த ஆளை நம்பி பிரயோஜனமே கிடையாது. அதனால நானே பாத்துக்கிறேன். திரும்ப மீனாட்சி அக்கா வீட்டுக்கு போற? டேய் ஏண்டா சண்டைக்காரி கால்ல விழறதுக்கு பதிலா சாட்சிக்காரி கால்ல விழலாம். சாட்சிக்காரினா இது ஒரு பக்கம் போகுது, இவர் ஒரு பக்கம் போறாரு, ஒன்னும் புரியல. இவ என்ன பண்ணி வச்சாலோ என்னவோ புரியலையே. யமுனாவை வேற இழுத்துட்டு போயிருக்கா. கடவுளே, நீதாம்மா இந்த விஷயத்த பெருசாகாம பாத்துக்கணும். சக்திக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் நான் 10 லட்சம் வாங்கினது. அவளுக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? சக்தி என்ன ஆச்சு? அசோக் அண்ணன் வந்தாரா? அசோகா என்னடி ஆச்சு? அவ இங்க வரும்போதே அசோக் அண்ணாக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு தான் வந்தா. ஐயோ, அம்மா இனிமே அந்த வீட்டு ஆளுங்களால நமக்கு எந்த தொந்தரவும் வராது. அசோக் அண்ணா வர லேட் ஆகுது, என்னன்னு தெரியலையே. அசோக் எதுக்குமா இங்க? அவர் வரட்டுமா, நான் சொல்றேன். இதோ வந்துட்டாரே. ஏய் அம்மா, மெஸ்ஸில் ஆளே இல்லம்மா, போய் பாத்துக்கடா செல்லம். பாத்துக்க பாத்துக்க. என்னாச்சு யமுனா? சக்திக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? இல்லம்மா, இன்னும் எதுவும் தெரியாது. வாங்கண்ணா. என்னாச்சுமா, ஏதோ அர்ஜென்ட்டா வர சொன்ன? இங்க பேச வேண்டாண்ணா, உள்ள போய் பேசலாம். வாங்க. நினைச்சேன் இவ இப்படி ஏதாவது செய்வா, எனக்கு தெரியும். இப்ப என்னடி பண்றது? வாங்கண்ணா. அம்மா அண்ணா வாங்கண்ணா. வாப்பா, உட்காருங்கண்ணா, உட்காருங்க. உட்காருங்கம்மா. இனிமே தெரியும் அவங்களுக்கு நாம யாருன்னு. ஏன் அர்ஜென்ட்டா வர சொன்ன, என்ன விஷயமா? இவ்வளவு நாள் எந்த விஷயம் வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போட்டோமோ அந்த விஷயத்த இப்ப செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண போற சக்தி? இந்த விஷயத்த சட்டப்படி தீர்க்க போறேன்.
நாங்க இருக்கிற இடத்த அந்த ஆளு காலி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கான். 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி அம்மாவை விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்க அம்மாக்கு டைவர்ஸும் கொடுக்கல, ஜீவனாம்சமும் கொடுக்கல. இந்த வீடு எங்களோடது, எங்க அம்மாவுக்கு சேர வேண்டியது. இன்னும் சொல்ல போனா வரதட்சணையா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் பேர்ல எழுதி வாங்கிட்டான். இதையும் சேர்த்து கேஸ் போடுனா. ஏற்கனவே கேஸ் நம்ம பக்கம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் இதெல்லாம் சேர்த்து போட்டா அவங்களால வெளியவே வர முடியாது. அதான் வேணும். அந்த ஆள் மட்டும் இல்ல, அந்த குடும்பமே உள்ள போணும். சக்தி, நீ ரொம்ப தப்பு பண்ற, பெரிய தப்பு பண்ற. ஒண்ணு என்னப்பா இதெல்லாம், நீயாவது சொல்லுப்பா அவகிட்ட. மா, அண்ணனை ஏன் கேக்குற? நான் தான் அண்ணனை கேஸ் போட சொன்னேன். நீயே சொல்லுப்பா. கோர்ட்டு கேஸ்னு போனா இந்த பிரச்சனை சரியாகுமா? இன்னும் இன்னும் பெருசாயிடும் இல்லையா? இவளை பாரு ஒரு தடவை அசோக்கு. இவ வயசு என்ன? இவ வயசுக்கு இவ எப்படி இருக்கணும்? இன்னும் கல்யாணம் ஆகாம அடுப்படி போகன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. இவளை பத்தி கொஞ்சமாவது அவ யோசிக்கிறாளா? ஒருவேளை கோர்ட்டு நாளைக்கு இந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டா, இவங்களை வச்சுக்கிட்டு நான் எங்க போறது, என்ன பண்றது? அம்மா, எப்படி அவங்க பக்கம் தீர்ப்பு வரும்? அண்ணா, நீங்களாவது சொல்லுங்கண்ணா. அம்மா, இந்த இடம் உங்களோடது. அதனால அவங்க என்ன பண்ணாலும் இந்த இடத்தை உங்ககிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கவே முடியாது. அப்படி எடுக்க முடிஞ்சிருந்தா உன்கிட்ட பத்திரத்துல சைன் வாங்க அந்த ஆளு ஏன் இந்த அளவுக்கு அலைறான்? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அவனுக்கு தெரியுமா 3 பொண்ணுங்க இருக்கு, உனக்கு டைவர்ஸும் கொடுக்கல, பிரச்சனை இல்லாம எழுதி வாங்கினாதான் இந்த இடம் அந்த ஆளு கைக்கே போகும். அதுக்குதான் திரும்ப திரும்ப நம்ம கிட்டே வந்து நிக்கிறான். அதான் நீயே சொல்றியம்மா, எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டை நம்ம கிட்ட இருந்து அவங்க பறிச்சுக்க முடியாதுன்னு. அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? அது அப்படியே விட்டுருமா. முடியாதுமா. அண்ணா, இப்பவே நாம கேஸ ஃபைல் பண்றோம். சக்தி, யாராவது என்ன மீறி என் பேச்ச மீறி கேஸ போட்டீங்கன்னா நான் இல்லைன்னு நினைச்சுக்கங்க. நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னம்மா, என்ன பேசிட்டு இருக்க? என்கிட்ட ஏண்டி கேக்குற? அதோ கேஸ போட்டே தீர்வேன் அந்த ஆள் மேலேன்னு ஒருத்தி நிக்கிறாளே, அவளை கேளு. மா, நீ இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்தி தடுத்து நிப்பாட்டிடலான்னு நினைக்காத. அந்த ஆள் ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் கேஸ் போட போறேன்? அந்த ஆள் பக்கம் நியாயம் இருந்திருந்தா இந்நேரம் சும்மா விட்டுருப்பானா? அந்த ஆளு பக்கம் நியாயம் இருந்திருந்தா அந்த ஆளு நம்மள கோர்ட்டுக்கு இழுத்திருப்பான். நியாயம் இல்லாததுனாலதான் அந்த ஆளு பின்வாசல் வழியா வரான். இல்ல, நான் கேஸ் போட தான் போறேன். அசோக், என்ன மீறி இவ கேஸ் கீஸ்னு ஏதாவது போட்டா நான் சொன்னதை செஞ்சிடுவேன்ப்பா. ஐயோ அம்மா, நிறுத்தடி. இவ பெரிய மனுஷி ஆயிட்டா, ஏதாவது சொன்னா எதிர்த்து பேச வேண்டியது, எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கிறது, பதில் பேசிக்கிட்டு இருக்கிறது. நீ ஒண்ணு பண்றியா? என்ன? என்ன மறந்துடு சக்தி. மா, மா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. நீ என்ன ஆசைப்பட்டியோ அத நீ தாராளமா செஞ்சுக்கோ. இனிமே உன்னை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? நீ போடி, அத பேசாதம்மா. போங்கடி, போங்க. வேண்டாம், என்னால போறது இல்ல. நான் வரேம்மா.
அண்ணா அண்ணே, அம்மா கொடுத்த அசைன்மெண்ட்டை நம்ம என்ன முடிக்கவே இல்லை. சீக்கிரமா முடிக்கிறது நமக்கு நல்லது. எதடா சொல்ற? அதானே நம்ம அண்ணி வீட்டை காலி பண்றது. பாவண்டாவ. நீ சொல்றதும் சரிதான். பாத்துக்கலாம் விடுறா. அண்ணே, அங்க போன அண்ணி வண்டி நிக்குது. ஏய், ஆமாண்டா. அண்ணி வண்டி எதுக்கு இங்க நிக்குது? அண்ணி அண்ணி. ஆமா, இங்க என்னடா பண்றவங்க அண்ணி? தெரியலையண்ணே. டேய் திடியா, நீ என்ன பண்றனா இங்கே இரு. நான் போய் உங்க அண்ணியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே சரிண்ணே. இல்லாம இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அதானே, தேவையே இல்லையே. நீங்க போன்னு சொன்னா இப்ப கூட போயிடுவேன். போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றீங்க. நீங்க போங்கன்னு சொல்லவே இல்லையே. நான் வேற நிலைமையில இருந்தா நீங்க போங்கன்னு சொல்லிருப்பேன். ஆனா இன்னைக்கு யாராவது என்ன மீறி என் பேச்ச மீறி கேஸ போட்டீங்கன்னா நான் இல்லைன்னு நினைச்சுக்கங்க. நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏங்க என்னாச்சுங்க? நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா வேற ஒண்ணு நடக்குது. எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? எனக்கும் அப்படிதாங்க. நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா அதுவா என்னெல்லாமோ நடக்குதுங்க. ஏங்க இப்படி நடக்கும்போது எப்படி சமாளிக்கிறீங்க? அதுவா, அதை அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. மனசு அப்படியே லேஸ் ஆயிடும். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைங்க. அட, என்ன ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்சிக்கோங்க. க்ளோஸ்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. அப்பவே கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு. நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ வச்சு சொல்லலாம்ல. ஹலோ, உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? க்ளோஸ் ஃப்ரெண்டு மனசு லேஸ் ஆகும்லாம் சொன்னேன்ல. அப்பாடா, நீங்க சொல்லலைனாலும் பரவாயில்லைங்க. இப்போ நீங்க சிரிச்சீங்கல்ல, அது போதும். ஏங்க, நீங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? சிரிங்க, நல்லா மனசு விட்டு சிரிங்க. அதாங்க உங்களுக்கு செட் ஆகும். ஏங்க சூப்பருங்க. தேங்க்ஸ். எதுக்கு? என்ன சிரிக்க வச்சதுக்கு. நானும் தேங்க்ஸ். இது எதுக்கு? இவ்வளவு நேரம் என் கூட 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு. சரிங்க, டைம் ஆச்சு. அம்மா தேடுவாங்க. எங்க அம்மாலாம் தேட மாட்டாங்க. பரவாயில்ல, பேசுங்க. நான் எங்க அம்மாவை சொன்னேங்க. போலாமா? வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? போலாமே. அண்ணன் வண்டியில எப்படியாவது அண்ணி ஏத்திட வேண்டியதுதான். பாத்துங்க. மன்னிச்சிருங்க, கீழே விழ போனீங்க, அதான் பார்த்து போங்க.
யாரும் இல்ல. அண்ணே, இன்னைக்கு அண்ணி உன் கூட ஜீப்ல வந்தே ஆகணும். என்ஜாய்ண்ணே.